ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஐடென்டி ட்ரைலர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நவ் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டொவினோ தாமஸ் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம த்ரீசா அனதர் வந்து நம்ம விநாயக் ராஜ் வந்து ஒரு வில்லன் டெரராக வந்து இருப்பார், அவரும் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அஜு வர்கீஸ் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரியல, வீடியோ வந்து பார்க்கும்போது தான் சொல்ல தெரியும். நம்ம டொவினோ தாமஸ்க்கு நம்ம சேனல் வந்து நிறைய மூவி வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் மூவி வந்து கூட நம்ம ஃபுல் மூவி வந்து ரியாக்ட் பண்ணோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ரோல் வந்து பண்ணியிருப்பாரு. ஒரு ஒரு நார்மலாக ஒரு டொவினோ, அதுக்கப்புறம் வந்து ஒரு விகாரமான ஒரு டொவினோ. சூப்பராக இருக்கும் அந்த படம். ஒரு எப்படி சொல்கிறது, அந்த காலத்தில் ஒரு இது மாதிரி காமிப்பாங்க, அதுக்கப்புறம் நிகழ்காலம் மாதிரி அப்படியே மாற்றி மாற்றி காமிப்பாங்க. சூப்பராக டர்ன் அண்ட் ட்விஸ்ட் சூப்பராக இருக்கும். அது தொடர்ந்து இந்த மூவியில் வந்து ஒரு சாக்லேட் பாய் மாதிரி வந்து நடிச்சிருப்பான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்ம போய் வீடியோ போய் பார்ப்போம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் யாரும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஏரம் வீடியோவும் போய் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். അതെ, ഓള് കണ്ട ആംഗിളെ ഹെയർ സ്റ്റൈൽ എങ്ങനെയാണ്? ഈ വിറ്റ്നസ് എന്നൊക്കെ പറയുമ്പോൾ സംഭവത്തിന്റെ ഏറ്റവും മൂലം മാത്രം കണ്ടുള്ള ടീമാണ്. നോ സർ, അവൾക്കെല്ലാം നല്ല വ്യക്തമായ ഓർമ്മയുണ്ട്. ഈ ഹരൻ പ്രൊഫഷണൽ സ്കെച്ച് ആർട്ടിസ്റ്റ് ആണ് സർ. ഇതൊരു ബ്ലൈൻഡ് പ്രോസസ് അല്ല. സ്കെച്ചിങ്ങിൽ കോണ്ടെക്സ്റ്റ് ഈസ് വെരി ഇമ്പോർട്ടൻറ്റ്. I know this is hard, but I really need some details. സാർ ഈ പറഞ്ഞ പോലെ കേസിന്റെ സ്പെസിഫിക്സും സമയവും ഒന്നും അറിയാതെ ആഴ്ചകൾക്ക് മുമ്പ് കണ്ട ഫേസ് റീക്രിയേറ്റ് ചെയ്യാന്ന് പറയുന്നത് ബുദ്ധിമുട്ടാണ്. ആ കണ്ണും ഐബ്രോസും ഒന്നുകൂടെ ഡിസ്ക്രൈബ് ചെയ്യാം. റോഡ് പണിയിലൊക്കെ ഉപയോഗിക്കുന്ന ഒരു മെറ്റൽ കഷ്ണം നിങ്ങൾ കാണിച്ചിട്ട് അല്പസമയത്തിന് ശേഷം ഒരു മെറ്റൽ കൂമ്പാരത്തിൽ നിന്ന് തന്നെ പിക്ക് ഔട്ട് ചെയ്യാൻ പറഞ്ഞാൽ നമുക്ക് ആർക്കും കഴിയില്ല. ലോകത്തിലെ ഏത് രണ്ട് മനുഷ്യരുടെയും മുഖങ്ങൾ തമ്മിലുള്ള ചെറിയ വേരിയേഷൻസ് പോലും നമുക്ക് ഇൻസ്റ്റന്റ്ലി ഐഡന്റിഫൈ ചെയ്യാൻ കഴിയും. അവളുടെ മെമ്മറി ആ ഫേസ് ഉണ്ടെങ്കിൽ നമുക്ക് അത് തപ്പിയെടുക്കാം. നമുക്ക് ഒരുമിച്ച് അങ്ങോട്ടൊന്ന് പോയി നോക്കാം. അവൾ ആ കില്ലറിനെ നേരിട്ട് കണ്ട ആ ക്രൈം സീനിലേക്ക്. ஜனவரி 2 மாதிரி அவங்க சொல்ல இவர் வந்து வரைஞ்சி தர மாதிரி வந்து சீன்லாம் வந்து காமிக்கிறாங்க. அப்படியே டர்ன் அண்ட் ட்விஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த நெக்ஸ்ட் வந்து பொங்கலுக்கு நான் வரும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துருந்தேன். பார்த்தீங்கன்னா ஜனவரி 2 வந்து வருது. கண்டிப்பாக தேட்டரில் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பார்க்கணும். ஓகே, இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஏற மூவி ஃபுல் மூவி ரியாக்ட் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க அதையும் போய் கண்டிப்பாக செட் பண்ணி பாருங்கள். இதுபோல் நல்ல வீடியோ நம்ம நெக்ஸ்ட் சந்திப்போம்.